உலகத்திலேயே பெஸ்ட் பேரண்ட்ஸா இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்களா? இல்ல ரொம்ப லீனியன்ட்டா ரொம்ப பெர்மிசிவா இருக்கிற பேரண்டா? அவங்களும் இல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க எப்பவுமே குழந்தையோட இருக்கிற பேரண்டா? அவங்களும் இல்லைங்க. அப்ப பெஸ்ட் பேரண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ரீல ஃபுல்லா பாருங்க. பெஸ்ட் பேரண்டிங் டெக்னிக்கா சொல்லப்படுறது அத்தாரிட்டேரியன் கிடையாது, அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். இந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்கோட முக்கியமான 4 ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. கன்சிஸ்டன்ட் ரொட்டீன் இருக்கும், டிசிப்ளின்டான ஒரு ரொட்டீன் இருக்கும், கரெக்டான டைமுக்கு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், அவங்களுக்கு ஒரு பிரெடிக்டபிளான ஒரு ரொட்டீன் இருக்கும். பிரெடிக்டபிளான ரொட்டீன்னா கரெக்டான டைமுக்கு குழந்தை எழுப்புவாங்க, டைமுக்கு குழந்தைய குளிப்பாட்டுவாங்க, கரெக்டா சாப்பாடு கொடுப்பாங்க, டைமுக்கு தூங்க வச்சிடுவாங்க, கரெக்டான ஷெட்யூல்ஸ் இருக்கும், ஸ்கிரீன் டைம் வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணுவாங்க, பவுண்டரிஸ் இருக்கும். அந்த பவுண்டரிஸை கீப் அப் பண்றதுக்கு குழந்தைகிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க, அவங்க மட்டும் அந்த பவுண்டரிஸை கீப் அப் பண்ணுவாங்க. அடுத்து முக்கியமான ட்ரீட், எமோஷனலி கோச் பண்ணுவாங்க. அப்ப பவுண்டரிஸை கீப் அப் பண்ணும்போது குழந்தை அழும்பொழுதோ இல்ல ரொம்ப கோவப்படும் போதோ அந்த எமோஷன்ஸை எப்படி கரெக்டா டீல் பண்றதுன்னு குழந்தைக்கு கத்து கொடுப்பாங்க. பொறுமையா அன்கம்ஃபர்டபிளா இருந்தாலும் அந்த எமோஷன்ஸோட அவங்க கிட்ட கோச் பண்ணுவாங்க. இது வந்து எமோஷனல் கோச்சிங். இது தேர்ட் பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், they follow through on consequences. குழந்தை ஒரு விஷயத்தினால அதுக்கான கான்சிக்வென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கரெக்டா ஃபாலோ த்ரூ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இந்த வேலை பண்ணலைன்னா இன்னைக்கு நம்ம வெளியில போக மாட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவங்க வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்க. கரெக்டான கான்சிக்வென்சஸ், அப்ராப்ரியேட்டான கான்சிக்வென்சஸ் ஃபாலோ த்ரூ பண்ணுவாங்க. சோ கைண்ட் அண்ட் ஃபர்ம், இந்த காம்பினேஷன் தான் பேரண்டிங்ல பெஸ்ட். இது மாதிரியான சைல்ட் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.